டேய் சோமு, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. முன்னாடியே தெரிஞ்சுன்னு வையேன், ஜமீனோட சேர்த்து ஒரு 10-15 பேரை கூப்பிட்டுருக்கலாம். மொய் பணமாவது வந்திருக்குண்டா நமக்கு. எது ஜமீனா? யாரு அந்த சோப்பு டப்பா தலையனை கூப்பிட்ட? ஆமாண்டா, அவர் வந்தா கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்ல நம்மளுக்கு. ஆமாண்ணே, அவரு ஜமீன்ல இருந்து நமக்கு ஏதோ பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாராம். நம்ம 3 தலைமுறையை காப்பாத்த போற கிஃப்டா. ஒண்ணு இல்லனா 2 கிஃப்ட். மா, எனக்கு ஒண்ணு கொடுத்துடணும். மா, அப்ப ரஞ்சினி? டேய், உன்னை பத்தி மட்டுமே கவலைப்படாதடா, உன் தங்கச்சி வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரஞ்சினி இங்க இருந்தானா அவங்க கிட்ட எப்படிடா தெளிவா பேச முடியும்? ரொம்ப யோசிக்காதடா. சரி, என்னமோ பண்ணுங்க. ஏய், ஜமீன் வர போறாரு, போய் நல்ல துணிமணியா போட்டுட்டு மகாராணி கணக்கா இருக்கணும், சரியா? உன்னை பார்த்தோன்னா ஜமீன் பரிசம் போட்டலாம்னு சொல்லணும். சரிம்மா. போ, முதல்ல குளி போ. என்னமா? என்னாச்சுமா? என்ன? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, அழாம விஷயத்தை சொல்லுமா. ஐயோ, ஏப்பா உங்க அண்ணன் குடும்பத்துக்கு மட்டும் இடி மேல இடியா விழுது. என்னம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. நான் என்ன சொல்லுவேன் கடவுளே. நடராஜ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சாப்பா. ஏமா? அவன் வச்சிருந்த கம்பெனி தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சாப்பா. என்னம்மா சொல்றீங்க? எப்படி ஆச்சு? என்ன நடந்துச்சுமா? ஒன்னும் புரியலப்பா தோர. நான் நித்யா வீட்டுக்கு போயிருந்தப்போ மதிய போன் பண்ணா. அவன் கம்பெனி தீ பிடிச்சிருச்சு, அதுல ஒரு சின்ன பையன் செத்து போயிட்டான். அதனால நடராஜ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னப்பா. உடனே சித்தப்பாட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா. நானும் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டேன். ஏதாவது ஏற்பாடு பண்ணப்பா, ஏதாவது பண்ணு. இவ்வளவு நடந்திருக்கு, உங்க மூத்த மருமக ஒரு போன் பண்ணியாவது சொல்லக்கூடாதா? ஐயோ, அவதான் அடுத்த காரியாச்சே, எதுவுமே பேச மாட்டாளே. ஐயோ, அவளை விட்டு தள்ளப்பா, முதல்ல நம்ம பிள்ளைய பாருப்பா. கடவுளே, இதையெல்லாம் பாக்குறதுக்கு ஏப்பா என்ன உயிரோட வச்சிருக்க? அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன ஆனாலும் சரி, நான் அவனை வெளியே கொண்டு வரேன். அதாப்பா வேணும். உடனே பாருப்பா. போய்யா. சரிம்மா, நான் உடனே கிளம்புறேன். தானே தலையெடுக்க ஆரம்பிச்சான், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. என்ன ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? பின்ன நான் குறி வைக்கிறதுக்கு முன்னாடியே பழம் தானா வந்து என் மடியில விடுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இனிமே நம்ம தொடர்றதெல்லாம் ஜெயிப்பு தான். அது சரி, இப்போ உங்க அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக வரைஞ்சு கட்டிட்டு போக போறீங்களா? ஏய், அதெல்லாம் நடிப்படி. ஒண்ணும் வேண்டாம், நீங்க போய் வேலையை பாருங்க. நீங்க பாட்டுக்கு அவனை என்ன பண்றேன்னு பாருன்னு ஏதாவது பண்ண போய் அப்புறம் அதை வேற சமாளிக்கிற மாதிரி ஆயிட போகுது. இந்த பார் வசந்தா, இதுக்கப்புறம் யாரும் அந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ண வேண்டாம். அதுங்க ராசிக்கு எல்லாம் தானா நடக்கும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தல. இன்னும் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, சீக்கிரம் கிளம்பப்பா. இது பாருங்க, இப்ப எதுக்கு வெண்ணி தண்ணிய கால ஊத்துற மாதிரி குதிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லதான் நடந்திருக்கு. என் வயிற்றுச்சலும் பாவமும் சும்மாவா விட? இந்த பாரு, உனக்கு சுந்தரி மேல கோவம் இருந்தா 1000 என்ன லட்சம் சாவு வேணாலும் கொடு. ஆனா என் பேர பிள்ளைகளை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், எதுக்கு நீ அனாவசியமா பேசுற? போய் வேலையை பாரு.
நல்லா சொல்லப்பா. இவ இப்படியே கரைச்சி கொட்டிட்டு இருக்கறனால தான் என் பேர பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இல்லனா மட்டும் உங்க பேர பிள்ளைங்க அரண்மனையில உட்காந்துட்டு பரிபாலனை பண்ணிடுவாங்க. ஏய் நீ போ உள்ள. பின்ன என்னங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போ. போறாங்க. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாம அமைதியா போய் ரெஸ்ட் எடுமா. நடராஜுக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். போமா. என்னமாச்சு? என்னாச்சு முதல்ல மேடம்? இவளை உள்ள கூட்டிட்டு போ. உள்ள போய் பேசிக்கலாம். என்னாச்சுமா? மேடம் என்னாச்சு மேடம்? நீங்களாவது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடராஜ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஜாமீன்ல எடுத்துடலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சம்மா. என் புள்ள தலையெடுத்துட்டா. இனிமே எந்த கவலையும் இல்லைன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டம்மா. ராத்திரி கூட சூர்யா கல்யாணம், நட்ராஜ் கல்யாணம்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தம்மா. கடைசியில எல்லாமே கனவு மாதிரி ஆயிடுச்சம்மா. விடு சுந்தரி, பதறாத, எல்லாம் சரியாயிடும். நட்ராஜ் சீட்டு பணத்தை எடுத்துட்டு போனா, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா. சோத்து பானைய தூக்கி போட்டு உடைச்சா. எவ்வளவு பண்ணப்ப கூட அவன் மேல எனக்கு கோவம் தம்மா வந்துச்சு. வெறுப்பு வரவே இல்லம்மா. நான் அப்பப்ப இவ வந்து என் வயித்துல பிறந்துட்டான்னு நினைப்பேன். ஆனா இப்ப என் புள்ள புடம் போட்டு தங்க மாதிரி ஆயிட்டாமா. எங்க எல்லாரையும் வச்சு தாங்கணும்னு நினைச்சா. இப்ப போய் எப்படி ஆயிடுச்சேம்மா. ஏய், இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனை ஜாமீன்ல எடுத்து கூட்டிட்டு வந்துடலாம். நீ சொன்ன மாதிரி உன் புள்ள குடிச்சிட்டோ இல்ல பொண்ணுங்க விஷயத்திலயோ மாட்டிருந்தா நானே விடு சுந்தரி, கழுதைக்கு புத்தி வரட்டும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அவன் திருந்தி நல்லபடியா இருக்கான். எனக்கே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கோ. எப்படியும் உன் புள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல குளிச்சிட்டு ரெடியாரு, நானும் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன இங்க பாரு சுந்தரி, போதும் போதுங்கிற அளவுக்கு நீ அழுது முடிச்சிட்ட. இனிமே அழறதுக்கு உன்கிட்ட கண்ணீரும் இல்ல. அதுக்காகவாவது ஆண்டவன் உன்னை அழவிட மாட்டான். தைரியமா இரு. சூர்யா, அம்மாவை பாத்துக்கமா, அழாத. யாருக்கு என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே. எல்லாம் உங்க தலையில வந்து விழுது. அம்மா அதான் மேஜரம்மா சொல்லிட்டு போறாங்கல்லம்மா. சுந்தரி, என் பொண்ணு வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துமா. ஐயோ, என்னமாச்சு? உன் பையன் கம்பெனிக்கு மது சொல்லிதான் நெருப்பு வச்சாங்கன்னு அவளை கொண்டு போய் போலீஸ் லாக்கப்ல வச்சிருக்காங்கம்மா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. என் பொண்ணு தப்பு பண்ணா அவளை வெட்டி போட கூட நான் தயங்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல அவ மேல எந்த தப்புமே இல்ல சுந்தரி. இப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரோம். உன் பையனுக்கு மதி மேல கோபம் என்னமோ தெரியல, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இது அவங்கிட்ட சொல்லி என் பொண்ணை வெளியில விட சொல்லு சுந்தரி. அது போதும் சுந்தரி. விஷயம் வெளியில தெரிஞ்சா அவ வாழ்க்கைய நாசமா போயிடும். சுந்தரி, மது விஷயத்துல நான் உங்ககிட்ட கோபமா பேசியிருக்கேன். ஆத்திரத்துல தகாத வார்த்தைகளை கூட திட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிரு சுந்தரி. ஐயோ, என்னையா நீங்க? எதையும் மனசுல வச்சுக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற என் பொண்ணை உன் பொண்ணா நினைச்சு விட்டுற சொல்லுமா. உன்னை என் கூட பிறந்தவளா நினைச்சு கேக்குறமா. ஐயா, என்னையா நீங்க? அம்மா, ஐயா இப்படி எல்லாம் பேச வேணும்னு சொல்லுங்கம்மா. ஐயா, என்னையா பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு என் பையன் ஒரு ஆளா வந்து நிக்கிறானா,
இத அம்மா போட்டு பிச்சுங்க ஐயா. என் பையனால உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பிரச்சனையாகி 2 பட்டு இதெல்லாம் எதையுமே பெருசு பண்ணாம மன்னிச்சு விட்டீங்க. அன்னைக்கு நீங்க விடலனா இன்னைக்கு என் புள்ள ஜெயில தான் இருந்திருப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிங்க ஐயா உங்க பொண்ணை அப்படியே விட்டுடுவேன்? வாங்கம்மா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்க, போன் எடுமா. ஹலோ சூர்யா, பெரியம்மா இல்ல இருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் மா, நித்யா கொடுமா. சொல்லுமா நித்யா. பெரியம்மா, நட்ராஜ் அண்ணனுக்கு என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காம்மா. மதியக்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க பெரியம்மா. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ண. ஆமா நித்யா. இப்போ என்ன சொல்றாங்க பெரியம்மா? கோர்ட்டுக்கு போய் தான் ஜாமீன் எடுக்கணுமா. இப்ப அங்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி பெரியம்மா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. குட்டி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. அதுக்குள்ள மேஜர் அம்மா வந்துட்டாங்கன்னா அம்மா இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லு. சரி வாங்கம்மா போலாம். சுந்தரி, இந்த உதவியை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ஐயோ, சுந்தரி. என்னம்மா நீங்க இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க போலாம். வாங்கம்மா, பாத்துக்கலாம். கோர்ட்டுக்கு போய் தான் ஜாமீன் எடுக்க முடியுமா? பெரியம்மா இப்போ கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏப்பா, நம்ம சொந்தக்காரர் குமார்னு ஒருத்தர் வக்கீலா இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு பாரு, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அப்பா, என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலைன்னு தெரியாம எப்படிப்பா பேசுறது? டேய், சுந்தரி அம்மா ரொம்ப தங்கமானவங்க. என்ன சிக்கல் வந்தாலும் நாம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அப்பா, நம்ம நேர்ல போய் அவங்களை பாப்போம்ப்பா. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன உதவி வேணாலும் செய்யலாம்ப்பா. சரி, கண்டிப்பாப்பா. கிளம்பு. ஏம்மா, நீ வரல? மாமா, இத பாருமா, இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு நாம உதவியா இருந்தா ஆறுதலா இருக்கும்ல. கிளம்பு. போலாம். இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். சரி சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பாப்பா, வாமா. அடி பாவி மகளே, படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்காம திமிராவே இருந்தியே. இப்ப பாத்தியா அது உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு? என்னம்மா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா உண்மைதான் சார். நான் கோவத்துல தான் சார் சந்தோஷ் கிட்ட அப்படி சொன்னேன். மத்தபடி அவன் என்ன பண்ணா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் சார், இவர் சந்தோஷ், இவங்க இவர் அம்மா. நீங்க ஏதோ வர சொன்னீங்களாமே? நீதானா அது? ஏன்பா அப்படி பண்ண? சார், நீங்க இப்படி எல்லாம் கேட்க கூடாது சார். சார், நீங்க சும்மா இருங்க சார். இவன் தான் பண்ணான்னு இவன் லவ் பண்ண அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டா? சார், திஸ் இஸ் டூ மச். ஃபர்ஸ்ட் திங், என் பையன் யாரையும் லவ் பண்ணல. இன்னும் 2 monthsல அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அத பிடிக்காம யாரோ வேணும்னு இந்த மாதிரி பொய்யா சொல்லிருக்காங்க. நான் நினைச்சா நீங்க கூப்பிட்டதுக்கு இங்க வராம என் பையனுக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் இங்க வந்திருக்கலாம். போலீஸ்க்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கேன். இன்னொன்னு, என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல. ஏமா, உங்க பையன் மேல தப்பு இல்லைன்றப்ப அவனை நான் கேள்வி கேட்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? தாராளமா கேளுங்க. எனக்கு மடக்க ஏதாவது கேள்வி கேட்டு மாட்டி விட பாப்பாங்க. சார், நான் லாயர் இல்ல சார், போலீஸ். அதுக்கு இல்ல சார். சார், நம்ம மேல தப்பு இல்லாதப்போ நாம ஏன் பயப்படணும்? தாராளமா கேள்வி கேட்கலாம். நடராஜ உனக்கு தெரியுமாப்பா? தெரியும் சார், என் ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு மதுவை? அவளும் என் ஃப்ரெண்டு தான் சார். சரி,
மதுவுக்காக அந்த நடராஜ் கம்பெனி என்ன பண்ண? நட்ராஜ் கம்பெனிக்கு என்ன சார் ஆச்சு? மதுவுக்கும் நடராஜுக்கும் சண்டைன்னு அவ உங்ககிட்ட வந்து சொன்னாளா? ஆமா சார். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது சகஜம் தானே சார். இதுல நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அவ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ இந்த பொண்ணை லவ் பண்றதுனால இந்த பொண்ணுக்காக நீ தான் நடராஜ் கம்பெனியை தீ வச்சு கொளுத்துனதா சொல்றாங்க. யார் சார் சொன்னாங்க? சார், விசாரிச்சதுல இந்த பையன் மேல டவுட் வந்திருக்கு சார். சார், அப்படி ஒரு டவுட் வந்ததுன்னா நீங்க ப்ராப்பரா கேஸ் போட்டு எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க சார். அப்புறம் நாங்க விசாரணைக்கு வர்றோம். எதுவா இருந்தாலும் நாங்க சட்டப்படி சந்திக்க தயாரா இருக்கோம். சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? இதை நான் உன்கிட்ட கேட்கணும். நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா இப்படி தேவையில்லாம என்னை பத்தி தப்பா சொல்லிருப்பியா? ஃப்ரெண்டா? ஏன் அது கூட இல்லைன்றியா? அப்ப நீ என்ன லவ் பண்ணது பொய்ங்கறியா? என்ன பேசுற நீ? இந்த மாதிரி என்ன உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட ஃப்ரெண்டாவே பழகி இருக்க மாட்டேன்.